ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல்லான டெக்னிக், ரிவிஷன் டெக்னிக். நீங்கள் ரிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்ட்டை உங்களால் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த டெக்னிக் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் எல்லாமே உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் ஈஸியாக. நெவல் கடாட் அவங்களோட லெக்சர்ஸில் நிறைய டைம் இந்த டெக்னிக் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நெவல் கடாட் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்களோட டிசைரை நீங்கள் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவரோட நிறைய லெக்சர்ஸில் சொல்லியிருக்கிறாரு. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்ட்டில் நடந்த ஏதாவது பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், பேட் மெமரிஸாக இருக்கலாம், இல்லை ப்ரெசென்ட்டில் ஏதாவது பேட் மெமரிஸாக இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட பேட் மெமரிஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களோட எந்த ஒரு பேட் மெமரிஸாக இருந்தாலுமே அது நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ரீரைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அக்கார்டிங்காக. ரிவிஷன் மெத்தட் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தோணுது இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் என் லைஃப்பில் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை நம்ம பியூட்டிஃபுல் வேயில் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கிற எந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பர்சனாக இருக்கட்டும், நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பர்சனை உங்களால் ஈஸியாக ரீக்ரியேட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ரீரைட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் தான் கிரியேட்டர் ஆஃப் யுவர் ரியாலிட்டி. நம்மளோட லைஃப்பில் நம்ம கிரியேட்டராக இருக்கும் போது நம்மளோட லைஃப்பை வேறு ஒரு பர்சன் கிரியேட் பண்ண முடியாது. உங்களோட ரியாலிட்டியில் நீங்கள் ரைட்டராக இருக்கும் போது வேற ஒரு பர்சனுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது உங்களோட ரியாலிட்டியை ரைட் பண்ணுறதுக்கு. நம்மளோட லைஃப்பில் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பேட் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எல்லாமே நம்மளோட க்ரியேஷன் தான். நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் போது ஏன் இந்த பவர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதில்ல? ஏன் பாசிட்டிவாக நம்ம ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக நெகட்டிவாக நம்ம ரைட் பண்ணி அதை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம்? நம்மக்கிட்ட அந்த பவர் இருக்கும்போது ஏன் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணாமல் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணி ஆப்போசிட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம்? நீங்கள் இந்த பவரை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டோரியில் இருந்த அன்ஃபேவரபிளாக இருந்த சில இன்சிடெண்ட்டை நீங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த பவரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப்பை எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு ஒரு பிரேக்கப் நடந்திருக்குமோ அந்த ஸ்டேஜ்லேருந்து ஹீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக். உங்களோட ஸ்டோரி நீங்கள் நியூ வெர்ஷனில் க்ரியேட் பண்ண முடியும். உங்களோட ஸ்டோரி நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எந்த மாதிரி ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ரைட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மூவி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ரைட்டர் இருப்பாங்க. ஸோ ரைட்டர் தான் ஸ்டோரி எல்லாமே எழுதுறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க அந்த ஸ்டோரி சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் அதை ரீரைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அன்டில் அவங்க ஓகே இந்த ஸ்டோரி இப்போ பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் நம்மளோட ஸ்டோரி நம்ம எழுதணும். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு. வி ஆர் த கிரியேட்டர். ஸோ ஏன் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் நம்மளோட லைஃப்பில் ஏதாவது ஒரு பேட் இன்சிடெண்ட் நடந்துச்சு, இல்லை பேட் மெமரி இருக்குது அப்படின்னா இது என்னோட டெஸ்டினியில் இருந்தது, இது என்னோட ஃபேத் அப்படின்னு நினச்சி நம்ம ஸ்டாப் ஆயிடுறோம். உங்களோட லைஃப்பில் நடந்த எந்த ஒரு பேட் இன்சிடெண்ட்டும் உங்களோட கர்மாவோ இல்லை உங்களோட டெஸ்டினியோ கிடையாது. அது எல்லாமே நீங்கள் உங்களோட தாட்ஸ் மூலயமா க்ரியேட் பண்ணது. ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, உங்களால் அந்த பேட் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களால் அதைய ரிலீஸும் பண்ண முடியும். உங்களோட லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களால் ரைட் பண்ண முடியுமோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். நீங்கள் திங்க் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட ஒரு மேஜிக் ஸ்டிக் இருக்குது. அந்த மேஜிக் ஸ்டிக்கில் உங்களோட டிசைர் நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்னு. உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்களும் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் ஒரு நல்ல ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. தென் ஒன் டே நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கும் போது உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் சொல்கிறாங்க, எனக்கு உங்க கூட பிரேக்கப் வேணும், நான் இதுக்கு மேலே உங்க கூட இந்த ஜர்னி நான் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க அண்ட் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க லைக் என்னோடய எஸ்பி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ எங்களுக்குள்ளே எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் ரிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டோரி ரீரைட் பண்ண முடியும். லைக் நீங்கள் இப்போது ரெஸ்டாரண்ட்டில் இருக்கீங்க அண்ட் உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் சொல்கிறாங்க,
உன்னை விட பெட்டரா வேற யாருமே கிடையாது. ஐ வாண்ட் டூ மேரி யூ. ஐ வாண்ட் டூ ஸ்பெண்ட் ஹோல் லைஃப் வித் யூ அப்படின்னு உங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்புறம் உங்களோட எஸ்பி வந்து எந்திரிச்சு உங்கள்ட்ட வந்து உங்களை ஹக் பண்ணி ஐ லவ் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்டோரி நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அப்படி எழுதிக்கலாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக. ரிவிஷன் மெத்தட் வந்து நீங்கள் 2 டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் விஷுவலைசேஷன். ஓகே, ஸோ விஷுவலைசேஷன் பண்ணும்போது ஒரு காமான பிளேஸில் உட்காந்துக்கோங்க, டீப் ப்ரீத் பண்ணுங்கள் ஒரு 5 to 10 டைம்ஸ். டீப் ப்ரீத் பண்ணிவிட்டு விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட அந்த நியூ ஸ்டோரியை. நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட நியூ ஸ்டோரியில் என்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எல்லாமே. ஓகே, ஸோ அப்படி பண்ணும்போது இது வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் மட்டும் இல்லை, உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் வந்து விஷுவலைசேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கிரிப்டிங் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் எழுதிக்கோங்க. நானும் என்னோடய எஸ்பி வந்து ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணோம். என்னோடய எஸ்பி வந்து என்கிட்ட சொன்னாங்க அவங்க என்னை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நான் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது, அவங்களோட என்டையர் லைஃப் வந்து என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. நாங்கள் ரொம்ப ஒரு லவ்விங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம், வி ஆர் ஆல்வேஸ் ஸோ ஹாப்பி டுகெதர் அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதிட்டு அது வந்து டெய்லி வந்து அஃபார்ம் பண்ணுங்கள். டெய்லி வந்து ரீட் பண்ணுங்கள். டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேபி உங்களோட விஷுவலைசேஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்கிரிப்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆயிடும். ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அந்த டிசைர் வந்து மேனிஃபெஸ்ட் ஆயிரும். நீங்கள் பாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்குள்ளே நடந்த அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து ஃபேட் அவுட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களோட அந்த பேட் மெமரிஸ் வந்து ஃபேட் அவுட் ஆயிரும் அண்ட் உங்களோட நியூ ஸ்டோரி மட்டும் தான் உங்களோட லைஃப்பில் எக்ஸிஸ்ட் பண்ணும். ஆனால் வந்து உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும்னா இப்போ எழுதிட்டு இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து அது என்னோட ரியாலிட்டி அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிளாக் அப்படின்னு பார்த்தாவே நம்ம மைண்டில் வந்து அந்த ஓல்டு ரீசன் வரும், எதனால் வந்து நம்மளை பிளாக் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும் இல்லையா. மேபி அது வந்து பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால இருக்கலாம், எனிதிங். நம்ம வந்து அந்த பிளாக்ல இருக்கோம் அப்படின்னு திங்க் பண்ணுறதை விட்டுட்டு அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணணும். எப்படின்னா நான் வந்து பிளாக்ல இல்லை, என்னோட எஸ்பி கூட என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, வி ஆர் இன் ஆல்வேஸ் ஹாப்பி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு திங்க் பண்ணுங்கள். அந்த மாதிரி அஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நீங்கள் திருப்பி திருப்பி அஃபார்மேஷன் பண்ணும் போதோ இல்லை நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணும் போதோ உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதுக்கு ரிலேட்டடாக ப்ரோக்ராம் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து தெரியாது இதுதான் உண்மை இதுதான் பொய் அப்படின்னு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்த வந்து கண்டினியூஸாக வந்து அஃபார்மேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களோ இல்லை விஷுவலைசேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ட்ரஸ்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அது ரிலேட்டடாக சர்க்கம்ஸ்டான்ஸ் தெரிய ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து சீக்கிரமாக நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணணும். ரிப்பீட்டேஷன் பண்ண சீக்கிரமாக வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரீப்ரோக்ராம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கே வந்து தெரியும் உங்கள்கிட்ட வந்து பவர் இருக்குது, உங்களோட ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு வந்து அந்த ஓல்டு ஸ்டோரியை நீங்கள் வந்து திங்க் பண்ணி அஃபார்ம் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட லைஃப்பை வந்து பியூட்டிஃபுல் வேல நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்கள்கிட்ட வந்து பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப்பில் இருக்கிற நிறைய டிசைரை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு அக்கார்டிங்காக சேஞ்ச் பண்ண முடியும். மேபி அது ஜாபில் ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்டில் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஃபேமிலி இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். எனிதிங் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு அக்கார்டிங்காக நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ரிவிஷன் மெத்தடில். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட்ஸை வந்து உன்னால் ரீக்ரியேட் பண்ண முடியும். அப்படின்னா எதுக்கு வந்து நீங்கள் அந்த ஓல்டு பேட்டர்னை வந்து திங்க் பண்ணி ஓல்டு ஸ்டோரியை திங்க் பண்ணி அதை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் வேல சேஞ்ச் ஆயிரும். இன்கேஸ் 3D வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக காட்டுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இது என்னோட ரியாலிட்டி கிடையாது. இந்த டெக்னிக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நீங்கள் அன்லிமிட்டட் டைம் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம ஒரு ரோபோட்டிக் அஃபார்மேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா எப்போ வரைக்கும் உங்களோட அந்த டிசைர் வந்து உங்களோட ரியாலிட்டியாக ஆகிற வரைக்கும். ஓகேவா? அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன்லேயும் கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் ரிசல்ட் கிடைக்கும்.
நீங்க என்ன அஃபர்ம் பண்ணிட்டுருக்கீங்களோ, இல்ல என்ன விசுவலைசேஷன் பண்ணிட்டுருக்கீங்களோ, அதுதான் உங்களோட ரியாலிட்டி அப்டின்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணணும். அண்ட் 3டி வந்து இக்னோர் பண்ணுங்க. 3டி என்ன வேணா காட்டட்டும். நீங்க அத ஜஸ்ட் இக்னோர் பண்ணிருங்க. எப்பலாம் வந்து 3டி உங்கள ட்ரிகர் பண்ணுதோ, அப்பலாம் சொல்லுங்க, இது என்னோட ரியாலிட்டி கிடையாது. நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணிட்டுருக்கனோ, அதுதான் என்னோட ரியாலிட்டி அப்டின்ட்டு. இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு பிலீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பிலீவ் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. பிலீவ் பண்ணுங்க அண்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு அக்கார்டிங்கா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்னைக்கு டேட்ல உங்கள யாராவது வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இமிடியேட்டா போய் அதை ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்கள ஏதோ சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அப்டின்னா, அந்த பர்ட்டிகுலர் சீன போய், இல்ல என் பேரண்ட்ஸ் வந்து இப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி நீங்க அத ரீக்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க கன்சிஸ்டன்ட்டா இருந்தீங்க அப்டின்னா, டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், சக்சஸ் கிடைக்கும். கன்சிஸ்டன்ட்டா இருங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. நீங்க எழுதுற ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து உங்களோட ரியாலிட்டி அப்டின்ட்டு 3டிய போய் செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரிசல்ட் வந்துச்சா, வரலையா அப்டின்ட்டு. இதெல்லாமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, நீங்க உங்களோட டிசைர வந்து சீக்கிரமா மேனிஃபெஸ்ட் பண்ணிருவீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து நம்ம ரிவிஷன் டெக்னிக்க யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த ரிவிஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க.